இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, இந்தியாவிலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்க்ரீன் கொண்ட தேட்டர்னு பெருமை கொண்ட நம்ம தஞ்சாவூர் வெற்றி ஸ்கொயர் தேட்டருக்கு தான். இந்த தேட்டரில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த தேட்டரோட ஃபஸ்ட்டு ரோவில் ஸ்லாண்டிங் சோஃபா ப்ரொவைட் பண்ணுறாங்க. பெங்களூருக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த தேட்டரில் தான் ஸ்லாண்டிங் சோஃபா அவைலபிளாக இருக்குது. இவங்க தான் சொல்ல வராங்க, இவங்களை ஸ்கிப் பண்ணிட்டு அந்த பக்கம் போவோம். ஸ்லாண்டிங் சோஃபா மட்டுமே கிடையாதுங்க, நான் நார்மல் சீட்டு கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்குது இந்த எபிக் ஸ்க்ரீனில். இதாங்க இந்த வெற்றி ஸ்கொயர் தேட்டரோட மெயின் என்ட்ரன்ஸு. இதில் ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா எபிக் ஸ்க்ரீன் தாண்டி பார்கோ 4K லேசரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சவுண்ட் சிஸ்டம் இந்த அண்ணன் வேறு குறுக்கில் வந்துட்டார். சவுண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. கிட்ட வந்து பாருங்கள். அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் நடக்கும்போது நான் வீடியோ எடுத்தேன், இப்போ நான் நடக்கிறேன் நீங்கள் வீடியோ எடுங்கன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டாங்க. அதனால சும்மா அதை அப்படியே ரீடேக் எடுத்தோம் இவங்களை நடக்க விட்டு. இஸ் திஸ் தஞ்சாவூர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இந்த தேட்டருக்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் அப்படி இருக்குது. இவங்களே ஒரு செகண்ட் வந்துட்டு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் கண்ணாடியில் முட்டிக்க பார்த்தாங்க. ஏன்னா ஃபுல்லி கண்ணாடியால் கவர் பண்ணி வச்சுருக்காங்க. கதவுலேருந்து எல்லாமே கிளாஸ் கம்ப்ளீட்டாக. அப்புறம் தட்டு மாதிரி நடக்க முடியாமல் நடந்து தேட்டருக்குள்ளே போனோம். இதில் எது கதவு எது கண்ணாடின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படியெல்லாம் போய் என்ன பரண்டா பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால், நம்ம ஜீவா நடிப்பில் வெளிவந்து பொங்கலில் பிளாக் பஸ்டர் ஹிட்டான தலைவர் தம்பி தலைமையில் படம் தான். நாங்கள் சோஃபா சேரில் படுத்துக்கிட்டே இந்த படத்தை பார்த்தோம். புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட எந்த படம் வந்தாலும் இந்த படம் தான் ஹிட் ஆகும்னு சொல்லி ஒரு படத்தை இன்ட்ரோ பண்ணாங்க பொங்கலுக்கு. ஆனால் அந்த படம் ஹிட் ஆகலை அவ்வளோ பெருசாக. இந்த ஜீவா படம் தான் பெரிய ஹிட் ஆணுச்சு. இதில் தம்பிராமையா சாரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்லவே தேவையில்ல. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார். இப்போ எடுப்பார் பாருங்க. இந்த தேட்டரோட வெளியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஃப்ரேம்ஸ் ஆஃப் தமிழ் சினிமான்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவில் ஆகச்சிறந்த ஃப்ரேம்ஸ்ன்னு நம்ம கொண்டாடப்படுற வீரபாண்டிய கட்டபொம்மனாக இருக்கட்டும், இல்லை திருவிளையாடல் ஆரம்பமாக இருக்கட்டும், திருவிளையாடல் ஆரம்பம் இல்லை, சிவாஜி சார் நடித்த திருவிளையாடல், இந்த மாதிரி படத்தில் வர முக்கியமான காட்சியில் இப்படி ஃப்ரேம் பண்ணி எபிக் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. தேவர் மகன், விக்ரம், சூரியவம்சம். இந்த ஆம்பியன்ஸே வேறு லெவல் ஃபீல் கொடுத்துச்சு. இனிமேல் நம்ம தஞ்சாவூரில் இருக்க சித்தப்பா வீட்டுக்கு எப்போ வந்தாலும் இந்த தேட்டருக்கு வரணும்னு நாங்களே சத்திய பிரமாணம் பண்ணிட்டோம். அந்தளவுக்கு இந்த தேட்டர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பவித்ரா ஒரு படி மேலே போய் தளபதி நடித்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனோன்னே இங்கே தான் வந்து பார்க்கணும்னு என் மேலேயே சத்தியம் பண்ணிட்டாப்புல. இதுக்காவது ஜனநாயகன் படம் வரணும் கடவுளே. உண்மையிலே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். கொஞ்சம் முன்னாடி வா. அப்புறம் படம் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நீங்கள் தஞ்சாவூரில் இருக்க இந்த வெற்றி ஸ்கொயர் தேட்டரை எக்ஸ்ப்ளோர் பண்ண சான்ஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்.